வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பவர் பாயிண்ட்ட யூஸ் பண்ணி QR கோட் வந்து எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். QR கோட மேக் பண்றதுக்கு நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் இந்த பவர் பாயிண்ட்ல நாம ஈஸியா மேக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. பவர் பாயிண்ட்ல இன்சர்ட் ஆப்ஷனுக்கு போய் அதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல கெட் ஆட்-இன்ஸ் அண்ட் மை ஆட்-இன்ஸ்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல கெட் ஆட்-இன்ஸை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. அது ஒரு நியூ பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல ஸ்டோர்ல இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த சர்ச் பார்ல QRன்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு QR4 ஆஃபீஸ்ன்ட்டு ஒரு ஆப் ஒன்று வரும். ஸோ அதை ஜஸ்ட் ஆட் கொடுத்துக்குங்க. இது வந்து ஃப்ரீ தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் வந்து நாம QR கோடு வந்து மேக் பண்ண போகிறோம். இதே நீங்கள் உங்களுடைய மை ஆடன்ஸில் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய அக்கௌண்ட்லேயும் இந்த QR4 ஆஃபீஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிறதுல தான் வந்து நம்ம QR கோடு வந்து மேக் பண்ண போகிறோம். இங்கே ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்னோட லிங்க் வந்து நம்ம இங்கே தந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்து நம்ம QR கோடு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட்னுடைய செக்யூர் HTTPன்னு சொல்ல செக்யூர் வெப்சைட். ஸோ அதுக்கும் நம்மளுடைய லிங்க் இங்கே கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் மெயிலுக்கும் நீங்கள் QR கோடு கிரியேட் பண்ணிக்கலாம். டெலிகிராம், SMS, ஜியோ, கஸ்டம். கஸ்டம்னா உங்களுக்கு தேவைங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் QR கோடு வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேஜில் நான் வந்து என்னுடைய லோகோ அண்ட் என்னுடைய சேனல் லிங்க் வந்து இங்கே வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த லிங்க்குக்கு தான் வந்து நான் வந்து QR கோடு வந்து மேக் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு என்னுடைய சேனல் லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு அதை இங்கே வெப்சைட் இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த QR கோடினுடைய கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இங்கே ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்போ ரெட் கலர்னு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அது ரெட் கலர் மாதிரி மாறிடும். இதே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் பேக்ரவுண்ட் கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கலர் பேட்டர்ன் வந்து நீங்கள் இதில் டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இதனுடைய QRனுடைய சைஸையும் வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து QR கோடினுடைய சைஸும் வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எரர் டிடக்ஷனில் நீங்கள் மீடியமே வச்சுக்கோங்க, இல்லை ஹை கொடுக்கனாலும் கொடுக்கலாம். அது வந்து உங்களுடைய சைஸை பொறுத்து தான். ஸோ இப்படி வந்து மேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா என்னுடைய சேனலுக்கு உண்டான QR கோடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதையும் என்னுடைய மொபைலில் நான் எப்படி ஓப்பன் பண்ணி அது எப்படி லிங்க் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத பார்ப்போம். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆண்ட்ராய்டு மொபைல். நீங்கள் ஐஃபோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேமராவை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணால் இப்போ எனக்கு அந்த வியூ QRL கொடுக்குறக்கும் அதை கிளிக் பண்ணனா எனக்கு அதனுடைய லிங்க் வந்துடும். இதை எகைன் வந்து வெப்சைட் கூட லிங்க் பண்ணனா என்னுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதே வந்து QR கோடினுடைய ஆப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த QR கோடை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பவர் பாயிண்டில் தான் யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு இல்லை. இது வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட் தான். நீங்கள் இதை எங்கே வேணாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் இதை கொண்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அதே சேம் டைமில் எக்ஸல் இதுலேயும் வந்து நான் வந்து ஃபைல்லையும் வந்து என்னுடைய இதை வந்து QR வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த விதமான டைப்பில் நீங்கள் இந்த QR கோடை வந்து அப்ளை பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வெப்சைட் அட்ரஸ் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மெயிலுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் டெலிகிராம் அண்ட் SMS, ஜியோ அண்ட் கஸ்டம். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டைப்பில் உங்களுக்கு QR கோடை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.